Hi students, welcome to SEMAS classes. Newton-Raphson's method. இங்க நியூட்டன்-ராப்சன் மெத்தடில் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோன்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இங்கே கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்சர் எப்படி டெரைவ் பண்ணுறன்றத நம்ம பார்க்க போகிறோம். இதான் question. Using Newton-Raphson's method, find a root of the equation e power x minus x cube minus cos 25x is equal to 0 nearer to x is equal to 4.5 and correct to 3 decimal places. ஆக்சுவலாக நமக்கு இந்த கணக்கில் இனிஷியல் வேல்யூ என்னன்றதையே கொடுத்துட்டாங்க. ஸோ 4.5ல் ஆரம்பித்து 3 டெசிமல் பிளேசஸ் கரெக்டாக நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒரு ரூட்டை சொல்லணும். ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் காஸ் 25x. இப்போ எனக்கு இது டெரிவேட்டிவ் தேவை, அதனால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் எக்ஸ் தான், மைனஸ் எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர். இங்கே காஸ் 25xன்னு இருக்குது. காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன், அப்போ ப்ளஸ் ஆகிடும். 25x அதனால் 25 வரும், அப்போ ப்ளஸ் 25 சைன் 25xன்னு வரும். இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் ப்ராப்ளம் தான். நியூட்டன்-ராப்சன்ஸ் மெத்தடோட ஃபார்முலா xn plus 1 is equal to xn minus f of xn by f dash of xn. இதான் ஃபார்முலா. இப்போ எப்படி எழுதிக்கலாம்? xn minus f of xnனா இதில் x இருக்கிற இடத்துலாம் xn எழுதணும். அப்போ எப்படி வரும்? e power xn minus x cube minus cos 25xn divided by f dash of xn ஓட வேல்யூ e power xn minus 3xn square plus 25 sin 25xn. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா LCM எடுத்துட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஐட்ரேஷன் வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டா கால்குலேட்டரில் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் எல்சிஎம்க்கு. அப்போ எப்படி வரும்? நியூமரேட்டரில் எக்ஸ்என் இன்ட்டு இ பவர் எக்ஸ்என் மைனஸ் இங்கே 3xn ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்என் 3x கியூப் என், அடுத்தது ப்ளஸ் 25xn இன்ட்டு சைன் 25xn வரும். இப்போ இந்த டேர்ம் அப்படியே மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மைனஸ் இ பவர் எக்ஸ்என் plus xn cube plus cos 25xn whole thing divided by denominator e power xn minus 3xn square plus 25 sin 25xn. இதில் இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். நான் அதுக்கு முன்னாடி லைக் டேர்ம் எல்லாம் ஒன்றா எழுதிக்கிறேன். எப்படி எழுதிக்கிறேன்னா இ பவர் எக்ஸ்என் அந்த டேர்ம் எல்லாம் ஃபஸ்ட்டில் எழுதுகிறேன். இப்போ எப்படி எழுதுறது? எக்ஸ்என் இன்ட்டு இ பவர் எக்ஸ்என் மைனஸ் இ பவர் எக்ஸ்என். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 3xn கியூப் ப்ளஸ் xn கியூப்னு இருக்குது. சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 2xn கியூப்னு வரும். ப்ளஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கிறேன். 25xn சைன் 25xn ப்ளஸ் காஸ் 25xn ஹோல் திங் டிவைடட் பை டினாமினேட்டர் இ பவர் எக்ஸ்என் மைனஸ் 3xn ஸ்கொயர் ப்ளஸ் 25 சைன் 25xn. இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனிஷியல் வேல்யூ x0 405. இப்போ இதை எப்படி ஈஸியாக கால்குலேட்டர்லே டைரக்டாக என்டர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்க போகிறோம். இப்போ நியூட்டன்-ராப்சன் மெத்தடில் அந்த ஐட்ரேட்டிவ் வேல்யூவை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ கால்குலேட்டரில் ஆன் பண்ணிட்டா டிஃபால்ட்டாக நமக்கு இதான் ஸ்க்ரீன் இருக்கும்.
அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட்டு மோட் 3 அழுத்தி ரீசெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கில் இருக்கிறதுனால நான் வந்து மோடை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரேடியண்ட்டில் மாற்றிக்கிறேன். ரெண்டாவது கொஸ்டினில் வந்து 3 டெசிமல் பிளேசஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் அகெயின் யூ ப்ரெஸ் மோட், ஃபிக்ஸில் we want to find 3 decimal places. ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல 4.5 இனிஷியல் வேல்யூ, அதனால் 4.5 என்ட்ரு பண்ணிவிட்டு யூ ப்ரெஸ் ஈக்குவல்ட். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்சரில் 4.5 இருக்கும். இதை முதல்ல வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கேன். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்னு எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை என்டர் பண்ணணும். ஒரு தடவை ஈக்குவேஷன் என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டை அழுத்திட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா we get the solution. அதான் ஐடியா. இப்போ நியூமரேட்டரில் நான் இதை என்டர் பண்ணணும். எக்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ, அதாவது எக்ஸ்என் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே இனிஷியல் வேல்யூ 4.5 இருக்கணும். பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ன்றதுனால ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ்என்னுக்கு பதிலாக ஆன்சர், அப்புறமா ஷிஃப்ட்டு இதை எடுத்திங்கன்னா இ பவர் ஆன்சரில் இப்போ 4.5 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். மைனஸ் ஷிஃப்ட்டு நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ அடுத்தது இ பவர் ஆன்சர் minus 2 into answer power 3 plus 25 into answer into sin of open bracket போட்டுப்போம் 25 into answer plus cos of again open bracket 25 into answer. So close பண்ணிட்டோம் divided by. இப்போ டினாமினேட்டரை எடுத்துகிறேன். ஸோ அதுக்கு ஓப்பன் ப்ராக்கெட் ஷிஃப்ட்டு இ பவர் ஆன்சர் minus 3 into answer square plus 25 into sin of open bracket 25 answer. அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் முடிச்சுட்டு now if press enter பண்ணோம்னா நமக்கு வேல்யூஸ் ஒன்று ஒன்றா கிடைக்கும். ஸோ முதல்ல வந்து எனக்கு 4.627 கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் வந்து x1ன்னு எழுதிக்கிறேன். x1 வந்து 4.627. அடுத்த ஐட்ரேட்டிவ் வேல்யூ ஜஸ்ட் ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது x2ஓட வேல்யூ வந்து 4.549 கிடைக்கும். அகெயின் யூ ப்ரெஸ் ஈக்குவல் டு we get x3 equal to 4.558. again you press equal to you get x fourth iteration x 4.557. அடுத்தது திருப்பி ப்ரெஸ் பண்ணால் x5யும் 4.557. இப்போ 3 டெசிமலில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஐட்ரேஷன் வேல்யூவும் ஃபிஃப்த் ஐட்ரேஷன் வேல்யூவும் ஈக்குவலாக வருது. ஸோ இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஐட்ரேஷன் வேல்யூவும் ஃபிஃப்த் ஐட்ரேஷன் வேல்யூவும் ஈக்குவலாக வருது. therefore the roots of the equation is 4.557. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.